உங்களுக்கும் எனக்கும் எது அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்களா, இது முழுக்க யூதங்கிட்ட போகும். நல்லா கவனிங்க, இது முழுக்க யார்கிட்ட போகும்? யூதங்கிட்ட போயிடும். யூதங்கிட்ட போறது மட்டுமல்ல, இந்த இடத்தில் யூதர்கள் ஒரு பலிபீடம் கட்டுறதுக்காக ரெடி ஆவாங்க. பலிபீடம் கட்ட ரெடி ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா, பலிபீடம் கட்டி வச்சிருக்காங்க, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு இந்த இடம் வேணும். அப்போ இந்த இடத்துல இருக்க அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, அல்லது இயற்கையாக விழும். இயற்கையாக எப்படிங்க விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே எசேக்கியேல் 38:19 வசனம் சொல்லுது, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் என்ன இருக்குது? பெரிய அதிர்ச்சி உண்டாகி. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகும். பெரிய அதிர்ச்சினா மெகா குவாக் இருக்கணும் இங்கிலீஷில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேலே ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று, பூமி அதிர்ச்சி ஒன்று இங்கே வரும். அந்த பூமி அதிர்ச்சியில் இது விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை யுத்தத்தில் இதை தள்ளுவதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு இதை எடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கு அடையாளம். இந்த காரியம் நடந்த உடனே அவங்க அங்கே பலிபீடத்தை கொண்டு வருவாங்க, பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் வேதம் சொன்னபடி இப்போ ரெடியாக இருக்கு. பலி பொருள் ரெடியாக இருக்கு, பலி பீடம் ரெடியாக இருக்கு, பலி செலுத்துவதற்கு ஆசாரியன் ரெடியாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, இது எல்லாம் ஏதோ உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்காகல. அதான் சொன்ன இந்த 20 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. மற்ற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, நல்லா கவனிச்சுட்டே இருங்க. பலி செலுத்துறதுக்கு ஆசாரியன் ரெடியா இருக்கான், பலி பொருள் ரெடியா இருக்கு, பலி பீடம் ரெடியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இன்னும் இந்த இடம் மட்டும்தான் வேணும். அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருகிற வருஷத்துல அது பூகம்பமாக மிகப்பெரிய அளவில் போகும். அப்ப நீங்கள் இந்த வழிபாட்டு தலம் அங்கு இல்லாமல் போகிறதையோ அல்லது யூதன் ஒரு பலிபீடம் கட்டுகிறதையோ நீங்கள் பார்ப்பீர்களானால், அதுதான் உங்களுக்கும் எனக்குமான கடைசி நிமிஷம் அடையாளம் அர்த்தம். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும், அதுக்கப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 2 வசனத்தை இப்ப நீங்க வாசிக்க போறீங்க, நம்ம முடிக்க போகிறோம். முதல் வசனம் வாசிங்க, லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை. நல்லா கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படி அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் முழுக்க எல்லாம் சொல்றீங்கன்னா, அதே லூக்கா 21:28 வாசிங்க பாப்போம். 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இருங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. தொடங்கும் போது ஆண்டவர் அப்ப எழுதினாரு, அத்திமரம் துளிர்க்கும் போதுன்னு சொன்னாரு. இஸ்ரவேல் வரத பத்தி துளிர்த்து 77 வருஷம் ஆயிடுச்சு. எருசலேம் ஸ்தானத்துக்கு வரும்னு சொன்னாரு, வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. பலி செலுத்தப்படும் சொன்னாரு, பலிக்கான எல்லாம் ரெடியா இருக்கு. பைபிள்ல சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்கும்னு சொன்னதெல்லாம் நம்ம காலத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த 77 வருஷத்துல. அதுல பர்டிகுலரா இந்த வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுன்னு கர்த்தர் சொன்னது, தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கடைசி எச்சரிப்பு, கொடுக்கப்படுகிற அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கிடுச்சு. இந்த 75 வருஷத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. 75 வருஷத்துல ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு தலைநகரம், ஒரு தேவாலயத்துக்கான சண்டை, அதற்கானதான பலி பொருள், பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன், அத்தனை ரெடி. இன்னும் உங்களுக்கு உணர்வு வரல, இல்ல கடைசி காலம் இல்ல, இன்னும் காலம் செல்லும், இன்னும் நான் அந்த காலத்து செய்யணும், இதை செய்யணும், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்சூரன்ஸ், 75 வருஷம் கழிச்சு என் பேரப்பிள்ளைக்கு, அது நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நோவா காலத்து ஜனங்களுக்கு ஈக்குவலா மாறிடுவீங்க. வசனம் சொல்லுது மத்திய 24:37-38, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். இப்போ ஒரு சந்ததி அப்படிதான் உட்கார்ந்து இருக்கு எல்லா இடத்துலயும். கண்களுக்கு முன்பாக 77 வருஷமா இவ்வளவு நடக்குது. ஒரு 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 சத்தியத்தை கேட்ட உடனே
நினிவே ஜனங்க 40 நாள் உபவாசிச்சானாமா ஒரு சத்தியத்தை கேட்ட உடனே. ஆனா இவ்வளவு அடையாளங்களை பார்த்த பிறகு ஒரு ஜனத்திற்கு, சபைக்கு அவர்களுக்குள்ளே உணர்வு வரல, தேவனை சந்திக்கணுங்கிற பயம் வரல. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லுது, அதற்கான ஆயத்தம் இல்லை. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவங்களா இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம்ங்கிறதுக்கு இல்ல. இன்னும் வழக்குக்கும் வாதுக்கும் லேண்டுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தான் ஜெபம் போயிட்டு இருக்கு. இன்னும் வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி தான் சபை ஓடிக்கிட்டு இருக்கு. சபை இன்னும் மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டியா இல்ல. நம்ம காலத்துல நடக்க வேண்டியது இவன் சொல்றேன், இதெல்லாம் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இன்னும் நடக்க வேண்டியது வருகைக்கு பின்னாடி உள்ளது. உபத்திரவ காலத்தில் நடக்க வேண்டியதுல தீர்க்கதரிசனம் இருக்கு. அது இப்ப நமக்கு தேவையில்லை. நாம வருகையில போக வேண்டியவங்க. நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? நாம எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கிறோம்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் நடந்துருச்சு. உங்களுக்கு தெரியணும். அதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு நாள் வருகை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் நாங்கள் 365 நாள் வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல இதே ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் 20, 22, 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த போது மாசத்துக்கு ஒன்று, அப்புறம் வாரத்துக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ தினந்தோறும் பேசும்படி கத்தர் வைக்கிறார். ஒரு அர்ஜென்சி இருக்கு. மணவாளன் வருகிறானுங்கிற சத்தம் கேட்க தொடங்கிருச்சு. சபைக்கான மிக முக்கியமான எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிற காலகட்டம் வந்துருச்சு. இனி காலம் செல்லாது. இனி நாம் மணவாளனை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ரெடியா இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் சபை அந்த இடத்துக்கு இல்ல. சக விசுவாசி ஆராய்ந்து பார்க்குது, பக்கத்தில் உள்ள சபை ஆராய்ச்சி பார்க்குது. அந்த டினாமினேஷனுக்கு நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, இந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது அதுக்கான காலம் அல்ல. வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கறதுக்கான நேரம் இல்ல. இனி ஒரே ஒன்று காலம் இருக்கிறது, ராஜாவை சந்திக்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் கர்த்தர் வரும்பொழுது இங்கே எப்படி உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி அவரோடு கூட பறந்து போய் பரலோகத்தில் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், தேசத்தை கொடுக்கும் போதே வாங்கிட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் வரா மாதிரி, அந்தி கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் வருவான். வருகையில் எக்காலம் தொனிக்கும் போதே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்கன்னா இங்கே இருக்கிற நீங்கள் மர்ரூமாகி அவரோடு கூட மேலே போயிடும். இல்லை என்றால் மணவாட்டிக்கு கதவை தட்டினாராமா, மணவாட்டி கதவை திறக்கலையாமா, மணவாளன் போயிட்டாரு, திறந்து வந்து பார்த்தா அவர் இல்லை. அப்புறம் வசனம் சொல்லுது, வழியிலே காவலர்கள் கண்டு என்னை பிடித்து அடித்துன்னு இருக்கு. அது எதுக்கான அடையாளம் தெரியுமா? மணவாளன் கூப்பிடும் போது போகாவிட்டால் பின்னாடி உபத்திரவ காலம் வருகிறது என்று அர்த்தம். உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.